Taste the Daily. பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைய தினம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயோத்தியப்பட்டினம் ஒன்றியம் மற்றும் பேரூராட்சி பகுதியிலிருந்து பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்று அதிமுக இணைய வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை பலமுறை நிரூபித்து அம்மா இருக்கின்ற பொழுதும் நிரூபித்து காட்டினோம். அம்மா மறைவுக்கு பிறகும் சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதியில் 10 சட்டமன்ற தொகுதியில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேலம் மாவட்டம் எக்கு கோட்டை என்பதை நிரூபித்து காட்டினோம். இன்றைய தினம் நம்முடைய மாவட்டம் இது. நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவன். உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான ஆட்சியை நமக்கு கொடுத்தோம். இங்கே சேலம் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒருவர் முதலமைச்சராகி நம்முடைய சேலம் மாவட்டம் இன்றைக்கு இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்றைக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் என்று மாவட்டத்திற்கு பெயரை பெற்று தந்தார். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்களை வருகின்ற பொழுது பல பேர் மிரட்டப்பட்டதாக எனக்கு செய்தி. எந்த மிரட்டல் உரட்டல் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் காலத்தினுடைய நிலையை அறியாமல் இன்றைக்கு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ரவுடிகளை வைத்து மக்களை மிரட்டுவது வாடிக்கை, திமுகவுடைய வாடிக்கை. இன்று அதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக ஆட்சி என்பது சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும். ஆகவே திமுக ஒன்றிய செயலாளர் மக்களை மக்களாக மதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்கு, இது ஜனநாயக நாடு, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்பதான் அவரவர்கள் நடந்து கொள்வார்கள். அவளை கட்டாயப்படுத்தி யாருமே ஒரு இயக்கத்திலே வைத்திருக்க முடியாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியிலும் சரி, கொங்கு பேரவையிலும் சரி, இன்றைக்கு விலக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டு என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி இந்த ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பொதுமக்களுக்கு தேவையான நன்மைகளை அதிமுக ஆட்சியில் தான் செயல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு சேலம் மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் பல திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி தந்தது. இன்றைக்கு பெரும்பாலும் இங்கே வந்திருக்கின்றவர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு விவசாயம் தான் பிரதான தொழில். விவசாய தொழிலாளிகள் பல பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆகவே இரண்டை நம்பித்தான் தங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது. இரண்டு தொழிலும் சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது விவசாயிகளும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள், விவசாய தொழிலாளியும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். ஆகவே இருவரும் மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து அதன் மூலமாக அவர்களுக்கு நன்மை செய்த அரசு அதிமுக அரசு. விவசாயம் என்றால் 2 முறை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, மும்மனை மின்சாரம் 24 மணி கொடுத்தோம். குடிமராமத்து திட்டத்தில் ஏரி குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு அதனால் நீர்நிலைகள் நீர் உயர்த்தப்பட்டது. அள்ளப்பட்ட மண் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. விவசாய தொழிலாளி என்றால் அவளுக்கு விலையில் ஆடுகள் கொடுத்தோம், பசுமைகள் வீடுகள் கொடுத்தோம், உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்களை கொடுத்தோம். அதோட அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து விவசாய தொழிலாளிகள் ஏழைகள், அவள் குடிசையிலே வாழ்ந்தால் அவளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். வீடே இல்லை, வீட்டு மனையே இல்லைன்னா அதிமுக ஆட்சியில் வீட்டு இடம் வாங்கி அற்புதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொழிலாளி ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அதே போல்தான். குடிசையில் வாழ்ந்தால் அற்புதமான காங்கிரீட் வீடு.
அவளுக்கு வீட்டு மனையே இல்லை என்றால் அரசாங்கமே வீட்டு மனை இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பல திட்டங்களை நிறுத்தப்பட்டு விட்டது. தாலிக்கு தங்கம் திட்டம், அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்பு அம்மா அவருடைய சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம். தாலிக்கு தங்கம் 1 பவுன், திருமண உதவி திட்டம் 25,000 50,000 அதை நிறுத்தப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த திட்டத்தை அதிமுக அரசு தொடரும். அதே போல இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மகளுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் நல்ல சேலை வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளியும் நாங்கள் வழங்கப்படும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கின திட்டத்தை கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில் அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தரமான வேஷ்டி சேலை இன்றைக்கு பொங்கல் பண்டிகை போது எல்லா ரேஷன் குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். அதோட அம்மா மினி கிளினிக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மூடப்பட்டு விட்டது. முழுக்க முழுக்க கிராமத்தில் ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். 2000 அம்மா மினி கிளினிக்க திறந்தோம். இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக வாசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறந்து அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அங்கே இருக்கின்ற அம்மா மினி கிளினிக்கு சென்று சிகிச்சை பெறலாம். அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் பல திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குதா அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 28 மாதம் கழித்து தான் கொடுத்தாங்க. அந்த 28 மாதமும் நம்ம போராடி தான் வாங்கணும். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால தான் 28 மாதம் கழித்து இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. இந்த அதிமுக தான் இதையும் பெற்று தந்தது. இப்போ 30 லட்சம் பேர் கொடுப்புங்கிறாங்க, விதியை தளர்த்தி கொடுக்குறேங்கிறாங்க. எதுக்கு? தாய்மார்கள் படுகின்ற கஷ்டத்தை பற்றி கொடுக்கல. உண்மையிலேயே இந்த தாய்மார்கள் கஷ்டப்படுகிறார் என்று எண்ணி இருந்தால் இந்த 28 மாதம் கழித்து கொடுக்கின்ற பொழுது இவர்களுக்கும் சேர்த்தி கொடுத்துருக்கலாம். அப்பொழுதெல்லாம் கொடுக்கல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக தொண்டனுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொடுக்கல, இன்னும் இருக்குது 7 மாதம் தான் இருக்குது. 53 மாதம் கொடுக்கல, 7 மாதம் தான் கொடுக்குறாங்க. அதுவும் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்படி இந்த உரிமை தொகை கொடுத்தா தான் 30 லட்சம் குடும்பத்தில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள் திமுக ஓட்டு போடுவாங்க என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. கஷ்டத்தை தாய்மாருடைய கஷ்டத்தை எண்ணி திமுக அரசாங்கம் இதை அறிவிக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இவர்கள் அறிவித்தாலும் அதிமுக தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபா கொடுக்கணும். இது 1000 ரூபா தரணாங்க, 1500 எல்லா குடும்ப அட்டைக்கும் தருவதா சொன்னோம். தொடர்ந்து பொய்ய பேசி கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாதம் கொடுக்கல, மீதி 38 மாதம் தான் உங்களுக்கு கிடைச்சிது. இப்போ 53 மாதம் 30 லட்சம் பேர் கிடைக்கல, 7 மாதம் தான் கிடைக்குது. யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. யாரும் இந்த உரிமை தொகையை நிறுத்த முடியாது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யாராருக்கெல்லாம் இப்பொழுது இந்த உரிமை தொகை கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கும் வழங்கப்படும், கிடைக்காதவர்களுக்கும் அதிமுக ஆட்சியிலே கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நம்முடைய மாவட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்ற செய்தியை சொல்லி,
இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகியும், விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து விலகியும், கொங்கு பேரவையிலிருந்து விலகியும் சுமார் 1500 பேர் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அதற்காக உண்டான பணியை செய்த கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.